இந்த மடத்தில் இந்த அடுத்த தெரு நான் இந்த தெரு இந்த ஊருக்காரன் இந்த மடத்துக்கு 1968 69 இந்த மடத்துக்கு வந்து போய் இருந்தேன். 37வது சன்னிதானத்துக்கு வந்து இங்கே தொண்டு செய்வேன். சாயங்காலம் போய் பால் வாங்கிட்டு வந்து சரஸ்வதி கப்பைன்னு இருக்கு இந்த ஊர் நெல்லை பெறுவதுக்கு நேரம் அது பக்கத்தில் தான் பால் டிப்போ. எங்கள் வீட்டுக்கு வாங்கும்போது பூர்வீக வீட்டுக்கு வாங்கும்போது 2 பேருக்கும் சேர்த்து வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு சாமி கொண்டாந்து பால் கொண்டாந்து வச்சுட்டு பூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாமிக்கு தொண்டுலாம் செய்வீங்க. சிவராத்திரிக்கு இந்த மடத்தில் முழுக்க இருப்பேன். அப்புறம் ஒரு போன வருஷம் இங்கே வந்தேன். அப்போ சாமி வெளியே போயிருந்தாங்க. இப்போ இந்த குருபதிக்கு வரணும்னு பழைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தது போனதெல்லாம் தெரியும். அப்புறம் இந்த மடத்துக்கு தாமிரபரணி ஆறு நீங்கள் இங்கேருந்து பார்த்து வளர்ந்த இடம் தாமிரபரணி அப்போதுக்கு இப்போதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப வித்தியாசம். என்ன செய்யணும்? சாமி ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சா நல்லா இருக்கும். மத்திய அரசோட நேரடி தொடர்பில் இருக்கீங்க. சாமியோட மாநில அரசோட தொடர்பு சாமிக்கு நேரடியாக இருக்கு. பாதுகாக்க என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு சாமி ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். மாநில அரசும் அறிவித்து மத்திய அரசோட இணைஞ்சு போய் செய்யணும். மத்திய அரசு மட்டும் செய்ய முடியாது, மாநில அரசு இணைஞ்சு செய்யணும். இந்த தூய்மைப்படுத்தணும். இந்த சாக்கடைகள்லாம் ஊரில் உள்ள சாக்கடைகள்லாம் இதில் கலக்குது, அதை நிறுத்தணும். செஞ்சால் நல்லாயிருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக 24 மணி நேரம் அன்னதான திட்டம் நிறைய கோயிலில் தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நல்லா செய்கிறாங்க. நடத்துட்டு ஐயா பேசும்போது ஒரு கருத்து சொன்னீங்க, ஆதீனங்களுடைய சொத்துக்கள்லாம் நிறைய பேர். நீ யாருப்பா எந்த டிவி? அப்பா நியூஸ்லாம் ஒன்றா போடுறதில்ல மண்ணை தாடி கேட்கு. நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் சொல்லும்போது நிறைய சொத்துக்கள் வந்து இன்னும் மீட்கப்படாமல் இருக்கு. ஆமாம், எல்லா ஆதீனத்துக்கும் தான் சொத்து இருக்குது. சாமி கூட தான் சொத்து இருக்குது. குத்தகை ஒருத்தன் கொடுக்க மாட்டாங்கண்ணா. புத்தகம் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன். எப்படி அவர் பேர் பாபு, என் பேர் பழைய பேர் பகவதி பாபு. பாபும் சேர்ந்து இந்த புத்தகக்காரன் கொடுக்காதவங்க ஆப்படிக்கணும், காப்பு கட்டணும்னு சொன்னேன். ஆமாம், சொல்லத்தான் செய்யலேன்னு இருக்காரு. அதை சொல்லத்தான் நம்ம செய்யலாம், அரசாங்கத்துக்கு சொல்லலாம். எடுத்து சொல்லியிருக்கேன், எடுத்து புத்தக சட்டத்தை கொண்டாங்கன்னு. தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கீங்க? அறநிலையத்துறையில் தமிழக செயல்பாடு இப்போ பார்த்து எனக்கு ஆப்படிக்கிறது பல கோயில்கள் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? முன்னாடிக்கு இப்போ எப்படி இருக்குது? கும்பாபிஷேகங்கள்லாம் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. செய்கிறாங்க. அரசாங்கத்தை நான் பக்கத்துக்கிட்ட கூடாது. என்ன இல்லை, ஒரு சின்ன இப்போ ஒரு சில நாட்களாக ஒரு சின்ன செய்தி போய்கிட்டே இருக்கும். ஐயாவும் அறிஞ்சிருப்பீங்க. ஒரு கோயில் உண்டியலில் ஒரு ஐஃபோன் விழுந்ததை வந்து ஒரு இதாக பேச வரலாம் மாற்றுறாங்க. அந்த ஐஃபோன் அதெல்லாம் இது பண்ணி கொடுக்குறேன்ட்டார் அமைச்சர், சொல்லிட்டார். கொடுக்குறேன்ட்டார் சேகர் பாபு. இல்லை, அது சம்மந்தமாக உண்டியலில் விழுது. உண்டியலில் யாரோ போட்டாங்க, அதே கோயிலில் சேர்த்துட்டேன்ட்டார் அவர். அது சொல்லிட்டார் அமைச்சர். கோவில் யானைகள் வந்து தொடர்ந்து பல இடங்களில் பிரச்சனை இல்லை. அது ஒரு மிருகம்யா, அது என்ன செய்யணும்? இப்போ கூட நான் இந்த நெல்லையப்பர் கோயில் யானை போய் பார்த்தேன். நான் தூரத்துலேருந்து தான் அது பழம் கொடுத்துருக்கேன். நம்ம சேட்டை பண்ணால் அது செய்யத்தான். அது மிருகம் தானையா. மனுஷனையும் மதம் கொண்டு அடைக்கிறான். இந்த போலீஸை போய் அடிக்கிறான். விருதுநகர் மாவட்டத்தில் நினைப்பார், பெண் போலீஸை தாக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மிருகம். அதான் அது செய்வார் அவர் அமைச்சர். செய்கிறேன் செய்வார். கல்வி நிறுவனங்களில் பிரச்சனைகள் நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குது? எல்லா கல்வி நிறுவனங்களிலுமே பிரச்சனைகள். என்ன பிரச்சனை சொல்லணும்? பாலியல் ரீதியாக நடக்கணும். இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பும்போது கண்காணிக்கணும். எல்லாமே அரசாங்கம் செய்யணும். மத்திய அரசு இருக்குன்னா பிரதமர் என்னதான் செய்வார்? அவர் ஒரு மடத்தை நடத்தணும், ஒரு வீட்டையே குடும்பத்தையே கட்டி காக்க முடியல. அவர் என்னதான் செய்வாங்க? அது நம்ம பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்காணிப்பில் வச்சுக்கிடணும். ஆமாம், அதான் பெற்றோர்களும் கடமை இருக்குல்ல. பாட்டே ஒரு பழைய காலத்து பாட்டு, பிள்ளை பெற்று விட்டால் போருமா பேணி வளர்க்க வேண்டுமா தெரியுமான்னு. பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லபடியாக சமய ஒழுக்கம் உள்ளவனாலும் சமுதாய ஒழுக்கம் உள்ளவங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். அதனால் தவறு தான்.